ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் சாட்டர்டே தான் இந்த vlog எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், பாப்பா அவங்க 2 பேருக்கும் ஸ்கூல் லீவு. ஸோ எல்லோரும் அதனால் எந்த வேலையும் பண்ணல, அப்படியே லேசியாக உட்காந்தாச்சு. இனி தான் வந்து நான் லஞ்ச் செய்ய ஆரம்பிக்கணும். ஆனால் நான் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். குழம்புக்கு வந்து நான் சுண்டல் வந்து வேக வச்சுட்டேன். இனி வந்து நம்ம ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்கூல் காலையில் ஸ்கூல் இருந்திருந்தால் நான் காலையிலே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருப்பேன். ஸ்கூல் லீவாக இருக்கவும் அப்படியே பாப்பா அவங்க கூட விளையாடிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. டைம் போனதே தெரியல. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ சாப்பாடே வச்சுட்டேன். சாப்பாடும் விசில் வந்துருச்சு. நான் அதை வந்து எடுத்து வச்சுட்டு சுண்டல் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நான் வந்து குழம்பு அரைச்சி ஊற்றி நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நான் சுண்டல் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். ஒரு 4 விசில் விட்டேன். நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு சுண்டலும். இப்போ வந்து நான் வந்து சாப்பாடை வந்து இன்னொரு ஹாட் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா நான் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எப்போவுமே நீங்கள் அலுமினிய பாத்திரத்தில் சமைச்சாலும் அதுலேயே அப்படியே அதை வைக்காமல் வேறு ஒரு சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை பீங்கான் பாத்திரத்துலேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நான் சாப்பாடை வந்து வேறு ஹாட் பேக்குக்கு நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ குழம்புக்கு நம்ம என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்கும் சேர்த்தி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் அதிகமாகவும் மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். சரி, நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை பேஸ்ட்டாக மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா உங்களால் எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க தேங்காய் எல்லாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம சுண்டல் வெந்திருக்கு பாருங்கள், அதில் வந்து நான் கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டு இதையும் வந்து கழுவி ஊற்றிட்டு ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டேன். குழம்பு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து நான் ஊற்றியாச்சு. நல்லா ஒரு 7-8 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா அத்தை வந்து கத்திரிக்காய் போட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நான் தனியாக வந்து வெறும் சுண்டல் மட்டும் எடுத்து புளி ஊற்றி நான் கொதிக்க வச்சுட்டேன். ஸோ அந்த குழம்பும் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அவங்களுக்கு அலர்ஜி இருக்கிறனால அவங்களுக்கு கத்திரிக்காய் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு இந்த குழம்புலாம் ரெடி ஆயாச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ வந்து சரி, நான் கொஞ்சம் அதுக்குள்ளே டீ போட்டுக்கலான்னு வந்து நான் வந்து டீ வச்சிட்ருக்கேன். டீயும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்டு பொரியல் செய்கிறதுக்கு தண்டை கட் பண்ண வேண்டிதான். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் வந்து தயிர் ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன். தண்டு வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரவுண்டாக கட் பண்ணி இதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்படியே அந்த வெள்ளை கலரில் தண்டு நமக்கு என்ன கலரில் இருக்கோ அப்படியே இருக்கும். இல்லாட்டி வந்து கலர் ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு குழம்பு நல்லா வெந்துருச்சு. நான் குழம்புக்கு வந்து தாளித்து கொட்டிக்கிறேன். ஒன்றும் பண்ணலைங்க, கடுகும் கருவேப்பிலும் விட்டு தாளிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் எதுவுமே சேர்த்தலை. வெங்காயமெல்லாம் இந்த குழம்புக்கு நமக்கு தேவையில்லை. தேங்காய் ஊற்றாமல் கூட வைக்கலாம். இந்த குழம்பு நல்லா தான் இருக்கும். என்ன ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மணக்க கத்திரிக்காய் சுண்டல் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த குழம்பை வந்து நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. நம்மளோட சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் குழம்பு வந்து நான் நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. நம்ம வீட்டில் கத்திரிக்காயும் சுண்டலும் போட்ட குழம்பு, பச்சை கத்திரிக்காய் போட்ட குழம்பு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தைக்கு வச்ச அந்த கத்திரிக்காய் போடாத குழம்பு, இது சேம் அதே குழம்பு தான், கத்திரிக்காய் மட்டும் போடல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ரசம் வச்சுட்டேன். ஒரு சின்ன தக்காளியை போட்டு கொஞ்சமாக நான் ரசம் வச்சுட்டேன். ஏன்னா ரசம் இல்லாட்டி வந்து சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக என்ன வேலைக்கு தக்காளி விற்றாலும் ரசம் வச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டு பொரியலும் செஞ்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு லஞ்ச் ரெசிபி இவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில்